வணக்கம். இந்த வீடியோவில் சீட் மெட்டலில் புதுசாக ஒரு ஃபியூச்சரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய டூல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஃப்ளான்ச் ஆர் டேப். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த சால்டோக்ஸில் சீட் மெட்டல் டூல் பார்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டூல் பார்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு டூல் பார்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு இது மாதிரி டூல்ஸஸ் எல்லாம் இருக்கும். இந்த டூல்ஸஸை நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டூலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஃபஸ்ட்டு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சால்டோஸ்குள்ளே என்ட்ரு ஆனதையும் நமக்கு எல்லா டூலுமே வந்து ஹைட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 3 டூல்ஸ் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்கும். ஸோ அதை நம்ம பிரைமரி டூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஃப்ளான்ச் நம்ம எக்ஸ்ட்ரூடில் நம்ம மாடலிங்கில் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்மிங் டூல். ஸோ இந்த 3 டூல் மட்டும்தான் கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கும். அதுக்கப்புறம் டூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த 3 டூல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பார்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மற்ற எல்லா டூல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆயிரும். இப்போ நான் வந்து சால்டோக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சால்டோக்ஸில் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் எப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே போவோமோ அதே மாதிரி நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவில் போயிட்டு நம்ம வந்து பார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. பார்ட்டில் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸ் நான் வந்து மில்லிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிஃபால்ட்டாக வந்து சீட் மெட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் நார்மலாக எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபியூச்சர் இருக்கும். இதிலிருந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஸ்கெட்ச் சீட் மெட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகிருக்கு. உங்களுக்கு மேபி எனேபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சீட் மெட்டல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இந்த டேபை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கு இங்கே ஃபீச்சர் இருக்கும்போது இங்கே ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த டேப்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய லைசன்ஸை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் லைசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இங்கே இருக்கக்கூடிய டேப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இருக்குது, சீட் மெட்டல் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ் இருக்குது, வெல்டு இருக்குது, மோல்டு டூல்ஸ், இது மாதிரி நிறையா டேப் இருக்குது. ஸோ இந்த டேப் எனக்கு பாருங்கள் சீட் மெட்டல் அப்படிங்கிறது டிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு சீட் மெட்டல் அப்படிங்கிறது அன்டிக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் மெட்டல் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேப்ஸில் போயிட்டு இந்த சீட் மெட்டல் அப்படிங்கிற டேப்பை வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த சீட் மெட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதையும் நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லா சீட் மெட்டலுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 3 டூல்ஸ் மட்டும் தான் ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் இன்ஆக்டிவ் இருக்குது அப்படிங்கிறனால அது ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு பேசிக் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மற்ற டூல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மற்ற எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்கள் வந்து மாடலிங் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சீட் மெட்டல் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஸ் ஃப்ளான்ச் அப்படிங்கக்கூடிய இதை யூஸ் பண்ணி ஒரு பேசிக்காக ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இப்போ போய்ட்டு இந்த ஃப்ளான்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இங்கே நம்ம எப்போ போல் மாடல் க்ரியேட் பண்ணுற மாதிரியே எந்த வியூவை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு பிளேன் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கங்க. லைனில் போயிட்டு நான் பேசிக்காக ஒரு ஸ்கெட்ச் இது மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கங்க. பட் இது ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறனால நான் டைமென்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு டேரெக்டாக டிக் மார்க் கொடுத்து வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் ஸ்கெட்ச் ஆஸ் பர் உங்கள் ட்ராயிங்கை ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். ஸோ மெட்டீரியல் எஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற பற்றியில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் பண்ணதையும் எனக்கு இங்கே பாருங்கள் இந்த பேஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சீட் மெட்டல் பாராமீட்டர்ஸ் ஃப்ரம் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடியே அங்கே மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியலோட பேராமீட்டர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீச்சரில் அப்டேட் ஆகிரும். பட் நம்ம மெட்டீரியல் எதுவும் நம்ம செலக்ட் பண்ணல. இப்போ நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் டிக் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா தேர் இஸ் நோ மெட்டீரியல் அப்ளைடு ஃபார் த பார்ட். ஸோ இந்த பார்ட்டுக்கு நம்ம முன்னாடி மெட்டீரியல் அப்ளை பண்ணல. ஓகே. ஸோ இது அடுத்தது வந்தீங்க அப்படின்னா இது நம்ம வரக்கூடிய வீடியோஸில் இந்த சீட் மெட்டல் பாராமீட்டர்ஸ் எப்படி நம்ம மெட்டீரியல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த
ஐகான் பார்த்தீங்க அப்படின்னா சீட் மெட்டல் கேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கேஜஸ்க்கு டேபிள் இருக்குது. நீங்கள் யூஸ் கேஜஸ் டேபிள் அப்படிங்கிற இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ச்லேயும் மில்லிமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்ட் அலவன்ஸு, கே ஃபேக்டர், சாம்பிள் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஈவன் மெட்டீரியல் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கே ஃபேக்டர் மில்லிமீட்டரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கே ஃபேக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேராமீட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட்டுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த கே ஃபேக்டர்னால் என்ன, இந்த பெண்டிங் அலவன்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இல்லை உங்கள்கிட்ட இந்த சால்டோஸில் இல்லாத உங்களோட நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸில் வந்துட்டு அவங்களே வந்து சம் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ரெகுலர் ப்ராசஸ் பர்பஸ்க்காக. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேபிளை வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நார்மலாக எக்ஸல் சீட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு டேபிள் தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த யூஸ் கேஜ் டேபிள் அப்படிங்கிறத நான் வந்து அன்டிக் பண்ணிடுறேன். அடுத்தது நார்மலாக நீங்கள் இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்சோட திக்னஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சீட் மெட்டலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் திக்னஸ் கொடுத்துக்குங்க. நான் இப்போ 4 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 4ன்னு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே பாருங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குது. நான் ட்ரா பண்ணதுக்கு பேக் சைடில் எனக்கு மெட்டீரியல் ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெட்டீரியல் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்கெட்ச் ஆட் ஆகும். இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டில் வேண்டாம், எனக்கு சிமெட்ரிக்காக வேணும் அப்படின்னா கீழே ஆப்ஷன் பாருங்கள் சிமெட்ரிக் அப்படின்னு இருக்குது. இந்த சிமெட்ரிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுக்கும் மிடில் வந்து ஸ்கெட்ச் வந்துடும். ரெண்டு சைடுமே மெட்டல் ஆட் ஆகும். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. அடுத்தது பெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பெண்ட் அலவன்ஸ்லையும் நம்ம கே ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த கே ஃபேக்டர் பெண்ட் அலவன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து கே ஃபேக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கே ஃபேக்டர் வந்து 0.5 இருக்குது. ஓகே, நான் வந்து 0.5 கொடுத்துட்டேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிலீஃப். ஸோ நம்ம ஒரு சீட் மெட்டில் பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரிலீஃப் வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலீஃப் அப்படிங்கிறது என்ன, இதை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக சீட் மெட்டில் வந்து 3 டைப் ஆஃப் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ரிலீஃப், இன்னொன்று வந்து டியர் ரிலீஃப், தேர்ட் ஆப்ஷன் வந்து ஓபி ரவுண்ட். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கான ரேடியஸ் வேல்யூ கொடுக்கணும். அந்த ரேஷியோ வேல்யூ பொறுத்து நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த ரிலீஃப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்ததையும் நம்ம கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் மாடல் ட்ரீயில் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் மாடல் ஃபஸ்ட்டு மாடல் கிரியேட் பண்ணதையும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீட் மெட்டல் அப்படின்னு போட்டு இங்கே பாருங்கள், இங்கே சீட் மெட்டல் 1 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளான்ச் கிரியேட் ஆகிருக்கு, அதோட ஸ்கெட்ச் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு ப்ரொஃபைல் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி 2-3 ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி ஃப்ளாட் மோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த சீட் மெட்டல் அப்படிங்கிற டேப் ஆக்டிவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபீச்சரை வந்து ஜஸ்ட் ட்ரா பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். தேங்க்யூ.